ஒரு மலையின் அடிவாரத்தில் வயதான ஒரு சந்நியாசி வாழ்ந்தார். அவரிடம் எத்தனை பேர் சென்றாலும் அவரின் முகத்தில் எப்போதும் அமைதி, மென்மை. எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த கிராமத்தில் ராகவன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். எதிலும் கோபம், எல்லாவற்றிலும் குறை. வீட்டு வேலை சரிவரவில்லை என்றால் கோபம், மழை அதிகம் என்றால் கோபம், சூரியன் காய்ந்தாலும் கோபம், வாழ்க்கை முழுக்க வருத்தமும் சண்டையும். ஒரு நாள் அவன் சந்நியாசியிடம் சென்று கேட்டான், என் மனம் எதற்கும் சமநிலைப்படவில்லை, நான் எப்படி அமைதியாக வாழலாம்? சந்நியாசி சிரித்து அவனுக்கு ஒரு கண்ணாடி குவளை கொடுத்து, இதை உடைக்காமல் மலை உச்சிக்கு கொண்டு சென்று வா என்றார். ராகவன் குவளையை மிக கவனமாக எடுத்துக்கொண்டு பயணம் ஆரம்பித்தான். வழியெங்கும் கல்லும் குழியும். குவளை உடைந்து போய்விடுமோ என்பது பயம். அதனால் அவன் எதையும் பார்க்கவில்லை, யாரிடமும் பேசவில்லை. பாதையில் குழந்தைகள் சண்டை போட்டாலும் கவலை இல்லை, மற்றவர்கள் சிரித்தாலும் பார்க்கவில்லை. அவன் மனம் முழுவதும் ஒரு எண்ணம் மட்டுமே, அது குவளை பாதுகாப்பாக வேண்டும். இரவு நேரத்தில் அவன் மலை உச்சியை அடைந்தான். குவளையும் பாதிக்காமல் இருந்தது. சந்நியாசி கேட்டார், பாதையில் கோபம் வந்ததா? இல்லை. ஏன்? என் மனமே குவளையில்தான் இருந்தது என்று ராகவன் பதிலளித்தான். சந்நியாசி மெதுவாகச் சொன்னார், நம் வாழ்க்கையும் குவளை போலதான் என்பதை நினைவில் கொள். நீ நல்ல எண்ணத்தில் நிலைத்து இருந்தால் உலகின் சண்டை, கோபம், துன்பம் எதுவும் பாதிக்காது. மனம் எங்கே இருக்கிறதோ வாழ்க்கை அங்கே உருவாகிறது. அன்று முதல் ராகவன் தன் மனத்தை அமைதியான சிந்தனைகளில் வைத்தான். மெதுவாக கோபம் மறைந்தது, முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. வீடும் மனமும் உண்மையான கோவிலாக மாறியது. நம்முடைய எண்ணமே நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. மனம் உயர்ந்த எண்ணத்தில் இருந்தால் வாழ்க்கை உயர்ந்த பாதையில் நடக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க.